சென்னை பொத்தேரியில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக மத்திய அரசின் கீழ் இயங்கி வந்த வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பொத்தேரிக்கு விரைந்த அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபடத் தொடங்கினர். அப்போது 3 பேர் வந்த சொகுசு காரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் காரின் பின்பக்க இருக்கையில் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையின் போது காரில் பயணித்த 3 பேரும் திருதிருவென முழித்ததால் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பின்னர் காரின் இருக்கையை உயர்த்தி பார்த்தபோது அதில் சிறிய அளவில் துளை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அதனை ஆராய்ந்தபோது சுமார் 10 கிலோவுக்கும் மேலான மெத்தபெட்டமைன் எனும் போதைப்பொருள் அடங்கிய 10 பாக்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து காரில் இருந்த 1,30,00,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. உடனடியாக போதைப் பொருளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட 6 பேரை கைது செய்தனர். போலீசாரால் மீட்கப்பட்ட 10 கிலோ 130 கிராம் எடையுள்ள போதைப் பொருளின் மதிப்பு 50 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது. இது குறித்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கோவையை சேர்ந்த தொழிலதிபர் விஜய் என்பவர் போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய நபராக விளங்கியது தெரிய வந்தது. மேலும் தூத்துக்குடியை சேர்ந்த கப்பல் நிறுவன உரிமையாளரும் மீனவ சங்க நிர்வாகியுமான ரெனால்ட் வில்வராயர் என்பவரிடமிருந்து தொழிலதிபர் விஜய் போதைப் பொருளை வாங்கியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள லாட்ஜில் கப்பல் உரிமையாளர் ரெனால்ட் அறையெடுத்து தங்கியிருக்க வியாசர்பாடியை சேர்ந்த சுரேஷ் உள்ளிட்ட 3 பேர் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கெல்லாம் மூல காரணமாய் போதைப்பொருள் சப்ளையராக விளங்கியது துபாயை சேர்ந்தவர்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கிங் பின்னிடமிருந்து போதைப் பொருளை ஆர்டர் செய்யும் ரெனால்ட் மியான்மரில் இருந்து கப்பல் மூலம் சென்னை துறைமுகத்திற்கு வரவழைக்கிறார். பின்னர் கோவையை சேர்ந்த விஜய் என்பவரின் வழிகாட்டுதலின்படி போதைப் பொருள்கள் ராமேஸ்வரம் எடுத்துச் செல்லப்பட்டு தென் மாவட்டங்களுக்கு சப்ளை செய்யப்படுகிறது. இறுதியாக மீதமுள்ள போதைப் பொருட்கள் ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த ரெனால்டுக்கு கடந்த 2 மாதங்களாக கடத்தல் சம்பவம் பெரும் சவாலாய் அமைந்திருக்கிறது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 4 முறை போதைப் பொருள் கடத்தல் முயற்சி தோல்வியிலேயே முடிந்துள்ளது. இதையடுத்து 5வது முறையும் கடத்தலில் ஈடுபட்ட நிலையில் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் வசமாக சிக்கியுள்ளது. கப்பல் உரிமையாளர் ரெனால்ட், வியாசர்பாடி சுரேஷ் உள்ளிட்ட 6 பேர் மீது போதை மருந்துகள் மற்றும் மனநோய் பொருட்கள் சட்டம் 1985 பிரிவின்படி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இதேபோல கடந்த ஜூலை 29ஆம் தேதி சென்னை கிளாம்பாக்கத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஃபைசல் ரகுமான் என்பவரிடம் இருந்து 6 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் செங்குன்றத்தை சேர்ந்த மன்சூர், இப்ராஹிம் ஆகியோருக்கு சொந்தமான குடோனில் இருந்து 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் மீட்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் போதும் ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாக இருந்தது. சென்னையில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் தூத்துக்குடியில் மற்றொரு சம்பவம் அரங்கேறி தமிழ்நாட்டை அதிர வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் இருந்து படகு மூலம் 58 கிலோ சாரஸ் என்கிற போதைப் பொருள் கடத்தப்படுவதாக தெரிய வந்தது. சுமார் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போதைப் பொருளை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட நிஷாம், விக்டர், அமல்ராஜ் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் சவேரியாபுரம் பகுதியை சேர்ந்த அமல்ராஜ் என்பவர் வழக்கறிஞராக பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்திலும் தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் தென் மாவட்டங்கள் முழுவதும் சப்ளை செய்ய இருப்பதும் இறுதியாக இலங்கைக்கு அனுப்பப்பட இருந்ததாக காவல்துறை சார்பில் கூறப்படுகிறது.